ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர தெப்போற்சவம். ஸ்ரீ ருக்மணி தாயாரோடு தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி மற்றும் பந்த காட்சி. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் மாசி ஏகாதசி மற்றும் தெப்போற்சவம். தென்னேரி சென்று திருமஞ்சனம் கண்ட தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள். சிவகங்கை அருள்மிகு கரிகால சோழீஸ்வரர் கோவில் மாசி மக பெருவிழா. சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த பஞ்சமூர்த்திகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் வருடாந்திர தெப்போற்சவம் துவங்கி நடைபெற்று வருகிறது. இரண்டாம் நாளான நேற்று மாலை கோவில் யானைகள் முன்னே செல்ல ஆலயத்திலிருந்து தங்க திருச்சியில் ஸ்ரீ ருக்மணி சமேத உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து இரு குடைகள் பிடித்தவாறு மாட வீதிகள் வழியாக சுமந்து வந்தனர். சுவாமிக்கும் தாயாருக்கும் கிரீடங்கள் அணிவித்து பலவித ஆபரணங்களுடன் பட்டாடைகள் கட்டி நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல கோவில் அருகே இருக்கும் புஷ்கரணியை அடைந்ததும் அங்கு வண்ண மலர் தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், செயல் அலுவலர், கூடுதல் செயல் அலுவலர், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள், பிரபந்ததாரர்கள், வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் படித்துறையில் அமர்ந்து பரவசத்துடன் தரிசிக்க பிரகாசமாக காட்சி தந்தபடி உற்சவர்கள் எழுந்தருளிய தெப்பம் நீராழி மண்டபத்தை சுற்றி 3 முறை வலம் வந்தது. கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியவாறு பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உலா முடிந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திருப்பள்ளியோட திருநாள் எனும் மாசி தெப்போற்சவத்தின் ஒரு பகுதியாக தீர்த்தவாரியும் அதைத் தொடர்ந்து ஒற்றை பிரபையில் பந்த காட்சி நிறைவு சேவையும் சிறப்பாக நடத்தப்பட்டது. 9ஆம் திருநாளான நேற்று உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை பல்லக்கில் எழுந்தருளச் செய்து பல்வேறு வீதிகள் வழியாக வழிநடை உபயங்களுடன் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கொட்டு முழங்கியபடி தெப்பக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். அபயம் காட்டி அருள் புரிந்தபடி உலாவந்த ஸ்ரீ நம்பெருமாளை மண்டபத்தில் எழுந்தருளச் செய்ததும் அர்ச்சகர்கள் சங்கல்பம் செய்து கொண்டு பூஜைகளை துவக்கினர். திருக்காவிரியை வைத்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் திருக்குளத்து நீருக்கு சம்பரோக்ஷணம் நடைபெற்றது. பின்னர் எம்பெருமானின் சடாரிக்கு தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் அபயம் காட்டிய சுவாமி நம்பெருமாளுக்கு திருஷ்டி கழித்து கும்பதீபம் காண்பித்தனர். பிறகு ஆஸ்தான மண்டபத்தில் உற்சவரை எழுந்தருளச் செய்தனர். சிகப்பு கரை வைத்த நீல பட்டாடை கட்டிக்கொண்டு காலில் தங்க கடையமும் திருமார்பில் நீலநாயக்க பதக்கமும் தாங்கி காதணிகளோடு நீள்முடி கிரீடம் அணிந்து மாலைகளோடு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஸ்ரீ நம்பெருமாள். பிறகு உற்சவருக்கு தூபம் காண்பித்ததும் பிரபந்தம் சேவித்து திருமஞ்சனம் துவக்கப்பட்டது. சுவாமி அணிந்திருந்த ஆபரணங்கள் களையப்பட்டு சிகப்பு வஸ்திரம் கட்டியதும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அரையர் சுவாமிகள் பாடல் பாடியபடி இருக்க எம்பெருமானுக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்து
அனைவருக்கும் ஈரவாடை தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பின்னர் மாலை பகலவன் மறைந்ததும் தீப்பந்தங்களை சுமப்போர் பந்தங்களை எரியவிட்டபடி முன்னே செல்ல ஆஸ்தான மண்டபத்திலிருந்து ஒற்றை பிரபை வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். நீல கரை வைத்த பச்சை பட்டாடை கட்டிக்கொண்டு காசுமாலை, அடுக்கு பதக்கங்கள், நீலநாயக பதக்கத்துடன் முத்து பதித்த நீள்முடி கிரீடம், நவரத்தன காதணிகள், மாணிக்க அபயம் கொண்டு மலர் மாலைகளுடன் சுவாமி அழகாக திருக்காட்சி தந்தருளினார். 108 தீப்பந்தங்களின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாளை வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி தரிசித்தனர். பிரபந்ததாரர்கள் கோவில் யானைகள் முன்னே செல்ல தீப்பந்த காட்சி நிறைவு பெற்றதும் கோவிலை அடைந்த உற்சவருக்கு திருவந்திக்காப்பு நடத்தி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி தரிசித்தவாறு இருக்க, தேரடி மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை சிறப்பலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் நவதானியங்களுடன் கலசத்தை பிரதிஷ்டை செய்து கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி தூபத்துடன் ஆரதி காண்பித்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளை திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் திருக்காட்சி தர ஆலய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. 5 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மரத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல தேரில் உலாவந்த உற்சவ மூர்த்திகளுக்கு 4 திக்கிலும் ஆரதி காட்டப்பட்டது. ஏராளமானோர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஏகாதசி புறப்பாடும் வாலாஜாபாத் அடுத்த தென்னேரி கிராமத்தில் தெப்போற்சவமும் சிறப்பாக நடைபெற்றன. நேற்று ஏகாதசியை முன்னிட்டு கோவிலிலிருந்து வெண்குதிரை முன்னே செல்ல சிறிய திருவடி சன்னதி வரை சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வருகை புரிந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். பிறகு கோவிலை அடைந்ததும் தனி கேடயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரும் சிறப்பலங்காரத்துடன் எம்பெருமானோடு எழுந்தருள உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்திய முழக்கத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சுவாமி மற்றும் தாயார்களை சுமந்து கொண்டு பிரகார உலா சென்றனர். இன்று அதிகாலை காஞ்சிபுரத்திலிருந்து தென்னேரி கிராமத்திற்கு வயல்வெளிகள் நடுவே ஸ்ரீபாதம் தாங்கிகள் கண்ணாடி பல்லக்கில் உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். தென்னேரி கிராமத்தை அடைந்ததும் அங்கு மண்டபத்தில் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை மேடை மீது எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவர்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து தென்னேரி தெப்பக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு பச்சை தோரணங்களாலும் வண்ண மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்திற்கு சம்பிரோக்ஷணம் செய்ததும் உற்சவ தெய்வங்களை மங்கள வாத்திய முழக்கத்தோடு தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய தெய்வங்களுக்கு தெப்ப உலா துவங்கியது. பிரம்மாண்ட திருக்குளத்தை சுற்றி எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ தெய்வங்கள் தெப்பத்தில் வலம் வந்து அருள் பாலித்தனர். தெப்போற்சவத்தை முன்னிட்டு மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மக பெருவிழாவின் ஒரு பகுதியாக பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது.
இதை முன்னிட்டு சிவாலயத்தில் உள்ள வாகன மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க வெள்ளி ரிஷப வாகனங்களில் ஆதி தம்பதிகளும், மூஷிகன் மீது விநாயகர், மயில் மீது தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் மற்றும் சிறிய ரிஷபத்தில் சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் கொலுவிருந்து காட்சி தர நாதஸ்வர மேளதாளங்களோடு தெய்வங்களுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு பஞ்சமூர்த்திகளுக்கு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு கவசங்கள், பட்டாடைகள், ஆபரணங்கள் கொண்டு மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு மகாமங்களாரதி காண்பித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பஞ்சமூர்த்திகள் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் மாசி மாத ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி கண்ணாடி ஊஞ்சலில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்திருந்தனர். அருகே தனி மேடையில் ஸ்ரீ குலசேகர ஆழ்வாரையும் நிறுத்தியிருந்தனர். அலங்கார பிரியனுக்கு நீல பட்டாடை கட்டி காசு மாலையுடன் திருமார்பில் லக்ஷ்மி பதக்கம் வைத்து காதணிகள், காலில் தங்க கடையம் ஆகியவற்றை அணிவித்து திருமுடியில் பரிவட்டம் கட்டி அதில் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி ஸ்ரீ கோதண்டராமராக ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்காட்சி தந்தருளினார். திருநட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ குலசேகர ஆழ்வாரும் அருகே எழுந்தருளியிருக்க பிரபந்ததாரர்கள் சுவாமி முன்பு பாராயணம் செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த சுவாமியை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக முருகப்பெருமான் யானை வாகனத்திலும் திருத்தேரிலும் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை பச்சை பட்டுடுத்தி முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து சர்வாபரணங்களுடன் கையில் அஸ்திரமும் தந்து ஆசனத்தின் மேல் அமர்த்தி வெள்ளை யானை வாகனத்தின் மேல் மலர் பிரபை நிறுத்தி கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தேவியர்கள் சமேதராக காட்சி கொடுத்த அழகனுக்கு பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல வீரபாகு தேவர் தனி சப்பரத்தில் எழுந்தருளி உடன் வர ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் தனித்தனி கேடயங்களில் பின்தொடர தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. முருகப்பெருமானை தொடர்ந்து தேவியர்களுக்கும் பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தன்று அலங்கார மண்டபத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை போர் புரியும் கோலத்தில் ஆயுதங்கள் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஓதுவா மூர்த்தி பாடல் பாட அழகனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நாதஸ்வர மேளதாளங்களோடு மகா கற்பூராரதி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு அலங்கார மண்டபத்திலிருந்து நுழைவாயில் ஆராதனையோடு வெளியே அழைத்து வந்தனர். தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேருக்கு தேவியர்கள் சமேத முருகனை திருக்குடை பிடித்து சாமரங்கள் வீசியபடி அழைத்து வந்தனர். பின்னர் ஸ்ரீ வீரபாகுதேவர் முன்னே செல்ல பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வர வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி முருகப்பெருமானை தரிசித்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் பிரம்மோற்சவ திருவிழாவையொட்டி உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்பாள் வாகனங்களில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். உற்சவத்தின் ஒரு பகுதியாக இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல 2 குடைகள் பிடித்தபடி
தங்க அன்னப்பறவை மீது கொலுவிருந்த உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்மனை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சுமந்து வந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிவித்து கையில் வீணையை தந்து அலங்கரித்திருந்தனர். முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்த உற்சவரை ஸ்ரீ சங்கர மடத்தின் எதிரே எழுந்தருளச் செய்து ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. ஸ்ரீ சங்கர மடத்தின் பீடாதிபதிகள் முன்னிலையில் அம்பிகைக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ சங்கர மடத்திற்கு வருகை புரிந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சாகண்டி கோட்டீஸ்வர ராவ் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருளாசி வழங்கினார். இதைத் தொடர்ந்து மந்திரங்கள் ஓதியபடி பீடாதிபதிகள் உற்சவரை வலம் வந்து வணங்கினர். இன்று காலை ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் முன்பு பெண்கள் கோலாட்டங்கள் ஆடியபடி இருக்க, தாரை தப்பட்டைகள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல, அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் உற்சவர் அம்மன் எழுந்தருளினார். ஸ்ரீ அலைமகளும் கலைமகளும் இருபுறம் நின்றிருக்க, நடுநாயகமாக எழுந்தருளியிருந்த மலைமகளான ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி சூரிய சந்திர பதக்கங்களோடு நெத்திச்சுட்டி பட்டையும் கலிங்கத்தராயும் வைத்து காதணிகள் காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்கள் மலர் மாலைகள் சூட்டி ஊதா நிற கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சர்வ அலங்காரத்தோடு முப்பெரும் தேவியர்கள் ரதத்தில் பவனி வந்து ஸ்ரீ சங்கர மடத்தின் எதிரே எழுந்தருளியிருந்தனர். அங்கு ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். நிறைவாக பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. கும்பகோணம் அருகே திருநரையூரில் உள்ள அருள்மிகு பர்வதவர்தினி உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் மங்கள சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ மந்தாதேவி, ஸ்ரீ ஜெயாதேவி ஆகிய இரு மனைவிகளும் மாந்தி குளிகன் என்ற மகன்களுடனும் மங்கள சனி பகவானாக அருள் புரியும் சுவாமிக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த மங்கள சனி பகவானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. இந்த பூஜையில் வெளிநாட்டினர் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூர் தாந்தோன்றி மலை ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலய பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி சிறிய பல்லக்கில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல, சேஷ வாகனத்தில் உற்சவர் பெருமாளை அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். ஆதிசேஷன் குடைபிடிக்க அவன் கீழ் அமர்ந்து காட்சி கொடுத்த சுவாமிக்கு புதுப்பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கதை தாங்கியபடி அமர்ந்தருளிய எம்பெருமான் பல்வேறு வீதிகள் வழியே பவனி வர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். நாமக்கல் அடுத்த ராசிபாளையத்தில் இருக்கும் அருள்மிகு ராஜநாகலட்சுமி கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோவிலில் 16 அடி உயரம் கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சங்கபால நாகராஜருக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு நாகதேவதைகளோடு தனி சன்னதி கொண்டு அமர்ந்தருளும் விநாயகருக்கு சிறப்பலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ சங்கபால நாகராஜருக்கு வஸ்திரம் கட்டி ருத்ராட்ச மாலையுடன் எலுமிச்சையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு புற்றுமண்ணில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு ராஜநாகலட்சுமி அம்மனுக்கு சிகப்பு பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் நாகதேவதைகளை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக சிவ குடும்ப வீதி உலா நடைபெற்றது. இதை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட பிரபை நிறுத்திய வாகனத்தில் சிவ குடும்பத்தினரை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆதி தம்பதிகளுக்கு பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்களோடு
அலங்காரம் செய்திருந்தனர். விநாயகரும் முருகப்பெருமானும் கால் மடித்து அமர்ந்த கோலத்தில் இருபுறம் காட்சி தந்தனர். விசேஷ அலங்காரத்தில் வீதி உலா வந்த சிவ குடும்பத்தினருக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிரகாசமாக காட்சி தந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த சிவ குடும்பத்தினரை பக்தர்கள் கண்ணார கண்டு பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சேலம் அக்ரஹாரம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அஞ்சனை மைந்தனுக்கு வடை மாலை சாற்றி சந்தன அபிஷேகமும் நடத்தப்பட்டது. பின்னர் ராமதூதனுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து நீலப்பட்டாடை கட்டி முத்துச்சரத்துடன் ஆபரணங்களும் மாலையும் அணிவித்து பிரபை நிறுத்தி அலங்கரித்தனர். உற்சவரும் தவனச்சரங்களோடு ஆபரணங்களும் மாலைகளும் அணிந்தபடி திருக்காட்சி தந்தருள வாகனத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் மூலவருக்கும் கும்பதீபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவருக்கும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. நிறைவாக பக்தர்களுக்கு துளசி பிரசாதத்துடன் தீர்த்தம் வழங்கப்பட்டது. கோவை கொடிசியா வளாகத்தில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் மூலவர் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள ஆராதனைகள் நடைபெற்றன. மூலஸ்தானத்தில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்று அருள் புரியும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதிக்கு தங்க கிரீடம் அணிவித்து கவசங்களுடன் திருமார்பில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் பதக்கங்களும் தங்க ஒட்டியானம் கட்டி வெள்ளி மற்றும் தங்க லட்சுமி ஹாரங்கள் பூட்டி சர்வாபரண பூஷிதனாக அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ போக ஸ்ரீனிவாச மூர்த்தி அருகே எழுந்தருளி இருக்க புன்னகை தவழும் திருமுகத்தோடு சங்குச்சக்கரதாரியாக காட்சி தரும் சுவாமி பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்று அருள் பாலித்தார். அலங்கார பிரியனுக்கு துளசி மாலை சாற்றி நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கையில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை பச்சை தோரணங்களாலும் வண்ண மின் விளக்குகளாலும் அலங்கரித்திருந்தனர். மூலவரம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலையுடன் வெள்ளி ஒட்டியானம் கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களும் தீஜ்வாலை வெள்ளி கிரீடமும் அணிவித்து கண்மலர்கள் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கருவறையின் வெளியே வீற்றிருக்கும் நாக தேவதைகள், ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆகியோருக்கு தூபதீபம் காட்டப்பட்டது. பின்னர் மூலவரம்மனுக்கு தூபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து பல்வேறு தீப ஆரத்திகளை காண்பித்தனர். பூங்கரகம் அம்மன் முன்பு கொலுவிருக்க மங்கள வாத்தியங்களோடு மகாதீபாரதி காட்டப்பட்டது. பக்தர்கள் ஸ்ரீ திரௌபதி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்மசுவாமி தேவஸ்தானத்தில் உற்சவர் தாயாருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் பச்சை கிளி வாகனத்தின் மீது உற்சவர் தாயாரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஸ்ரீ அலர்மேல் மங்கைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் மலர் கிரீடமும் திருமாங்கல்யத்தோடு பவள மாலைகளும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பச்சை கிளி மீது அபயமும் வரதமும் காட்டியபடி எழுந்தருளியிருந்த தாயாருக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு தோளில் சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். சிறிய திருவடி சன்னதி முன்பு தாயாரை எழுந்தருளச் செய்து மரியாதைகள் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் இருகுடைகள் பிடித்தபடி தாயாரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோவிலை சுற்றி வலம் வர செய்தனர். குஞ்சலத்துடன் பூச்சடை பின்னலும் தாங்கியபடி உற்சவர் தாயார் பவனி வர திரளான பக்தர்களும் பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து மீண்டும் சன்னதியை அடைந்த தாயாரை சுமந்து வந்த ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர தெப்போற்சவம்
ஸ்ரீ ருக்மணி தாயாரோடு தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி மற்றும் பந்த காட்சி. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் மாசி ஏகாதசி மற்றும் தெப்போற்சவம். தென்னேரி சென்று திருமஞ்சனம் கண்ட தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள். சிவகங்கை அருள்மிகு கரிகால சோழீஸ்வரர் கோவில் மாசி மக பெருவிழா. சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த பஞ்சமூர்த்திகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.